போன ஆடியோல 4வது அத்தியாயத்துல ஹிரண்யகசிப்பு வரம் வாங்கிண்டு லோகபாலர்களை எல்லாம் பீடிக்கிறத பத்தி பார்த்தோம். இந்த 5வது அத்தியாயத்துல ஹிரண்யகசிப்பு தன் பிள்ளையான பிரகலாதனுடைய விஷ்ணு பக்திய பார்த்துட்டு அவனை வதைக்க பாக்கறத பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நாரதர் சொல்றார், அசுரர்களுக்கு ஞானாதி குணங்கள் நிறைந்த சுக்கராச்சாரியார் தான் புரோகிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த சுக்கராச்சாரியாருடைய பிள்ளையான சண்டன் அமர்கன் என்ற இந்த இவா 2 பேரும் அசுரராஜனான அந்த ஹிரண்யகசிபுவனுடைய கிரகத்துல புரோகித தொழில பண்ணிட்டு இருந்தா. அந்த ஹிரண்யாட்சன் அவாகிட்ட படிக்கிறதுக்கு கொண்டு விட்ட பிரகலாதனுக்கும் அவனோடு கூட வந்த மத்த அசுர பிள்ளைகளுக்கும் அவ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிரகலாதன் குரு சொன்னதை கேட்டு அத அப்படியே வாசிச்சானே தவிர கொஞ்சம் கூட அத மனசுல ஏத்திக்கவே இல்லை. மனசுல ஏத்திண்டு ஒன்ன படிச்சாதான் நமக்கு அது புரியும். மனசு வேற ஏதோ நினைச்சுண்டு அதை படிச்சா அது மண்டையில ஏறுமா? ஒரு நாளைக்கு அந்த அசுரராஜன் தன் பிள்ளைய மடியில உட்கார வச்சுண்டு, அப்பா குழந்தை, உனக்கு குரு சொல்லி கொடுத்த பாடத்துல உனக்கு எது நல்லதுன்னு தோணுறதோ அதை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரகலாதன் உடனே சொல்றான், அசுர சிரேஷ்டனே, இந்த உலகத்துல பிராணிகள் தேகத்தை ஆத்மாவாகவும் தன்னை சுதந்திரனாகவும் நினைச்சுண்டு சப்தாதி விஷயத்துல எல்லாம் வேண்டாத ஆசையை வச்சுண்டு அந்த வேண்டாத பிடிவாதத்தால சர்வ காலமும் மனசுல குழப்பம் அடைஞ்சுண்டு இருக்கான். நரகத்துல கொண்டு தள்ளுறதும் பாழுங்கிணத்தை போன்றதுமான இந்த இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு வனத்துக்கு போய் தன்னை பற்றி கொண்ட சம்சார பந்தத்தை போக்கக்கூடிய அந்த திறமையுள்ள பகவான நாம நன்னா கெட்டியா புடிச்சுண்டா அதுவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஹிரண்யகசிப்பு தனக்கு சத்ருவான விஷ்ணுவின் பட்சத்துல பேசுறானே இந்த பிள்ளை அப்படின்னு அவனுடைய வார்த்தையை கேட்டு சிரிக்கிறான். என் சத்ருவான விஷ்ணுவினிடத்துல மனம் போனவா யாரோ இந்த பாலனுடைய புத்திய நன்னா கலைச்சிருக்கா. குருவோட கிரகத்துல விஷ்ணு பக்தர்களான பிராமணர்கள் யாரோ மறைஞ்சுட்டு இருந்து என் பையனுடைய புத்திய நன்னா கலைச்சிருக்கா. இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால பிரகலாதன் புத்தி மாறாம இருக்கும்படி இவனை நன்னா கவனிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குருக்களுக்கு சொல்லி அனுப்புறான். அதன் பிறகு அந்த தைத்திய புரோகிதர்கள் பிரகலாதனை கூப்பிட்டு நல்ல வார்த்தை 4 சொல்லி, அப்பா குழந்தை பிரகலாதா, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும், பொய் சொல்லாம உண்மைய நீ சொல்லு. உன்னோடு கூட படிக்கிற பிள்ளைகள்ல ஒத்தனுக்குமே இல்லாத இந்த விபரீத புத்தி உனக்கு மட்டும் எங்கேருந்து வந்தது? இப்படிப்பட்ட புத்தியினுடைய மாற்றம் உனக்கு மத்தவாளால உண்டாச்சா, இல்லைன்னா உனக்கு இயற்கையிலேயே உண்டாச்சா? உன் குருக்களாகிய நாங்கள் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், இதை எங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட உடனே அந்த பிரகலாதன் அவளை பார்த்து, பிராணிகள் யாருடைய மாயா சக்தியினால மதி மயங்கி தன்னுடையது என்றும் மத்தவாளது அப்படின்னும் வீணான பேதத்தை பாராட்டுறாளோ அப்படிப்பட்ட பகவானுக்கு என் நமஸ்காரம். புருஷர்கள் அந்த பகவான அனுசரிச்சு நடந்தா அவளுக்கு தேகாத்ம அபிமானத்தால ஏற்படுகின்ற இந்த நான் வேறு இவன் வேறு அப்படிங்கிற இந்த துர்புத்தி எல்லாம் பறந்து போயிடும். அந்த புத்தி பசு புத்தி அப்படின்னு சொல்லுவா. இது சம்சாரமாகிய மகா அனர்த்தத்தை தான் கொடுக்கறது. இந்த துஷ்ட புத்தி அந்த பகவானை யார் வணங்குறாளோ அவளுக்கு உண்டாகாது. பரமாத்மாவான அந்த புருஷனுக்கு தன்னுடையவன் என்றும் பிறன் என்றும் எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது. யாராலையும் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் அவன் ஒத்தனே ஒரு லீல மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வேதங்களும் வைதிகர்களும் அவனை அப்படித்தான் சொல்லியிருக்கா. வேதவாதிகளான பிரம்மாதிகளும் கூட யாரோட சொரூபத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி மதிமயக்கத்தை அடையறாளோ அவன்தான் ஏன் புத்தியையும் நன்னா கலைச்சிருக்கான். காந்தத்தின் அருகில ஒரு இரும்பு எப்படி சுழலுமோ அது போல என் மனமும் பகவானுடைய சன்னதியில் சுழல்கின்றது. அவன் அனுகிரகம் பண்ணி என் மனசுல சன்னிதானம் பண்ணி எனக்கு இந்த சித்த விருத்திய உண்டாக்குறான் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான்.
அவனை எந்த வழியினாலும் தன்வசமாக்க முடியாத அந்த குருக்கள் சேவகர்களை கூப்பிட்டு, ஏய் பிரப எடுத்துட்டு வா, இவன் நமக்கு அபகீர்த்தியை கொடுக்கறதுக்காக வந்தவன், தைத்திய குலத்தை கெடுக்க வந்தவன், துர்புத்தியான இவன் விஷயத்துல நான்காவதான தண்டோபாயத்தை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். தைத்தர்களாகிற சந்தன மர காட்டுல இவன் ஒரு முள் விருட்சம் போல பறந்திருக்கான். தைத்தியர்களாகிய சந்தன மரங்களின் வேர்களை அறுக்கும் கோடாலி போன்ற அந்த விஷ்ணுவுக்கு இவன் ஒரு காம்பு போல இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரகலாதனை விரட்டி அவனுக்கு பயத்தை உண்டாக்கி அவனுக்கு தர்மார்த்த காமங்களை விவரமாக சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். சாமதான பேத தண்டம் என்ற 4 உபாயங்களையும் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பிரகலாதனை நன்னா அலங்காரம் பண்ணி ஹிரண்யகசிபு கிட்டக்க மறுபடியும் அழிச்சுண்டு போறா. சரி இப்ப வேணா அப்பா கிட்ட கரெக்டா சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறா. அப்போ ஹிரண்யகசிபுனுடைய பாதங்கள்ல விழுந்து பிரகலாதன் நமஸ்காரம் பண்றான். பிரகலாதனுக்கு நன்னா சௌக்கியமா இருப்பா அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கையால அவனுடைய தலைய அப்படியே அணைச்சுண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனை மடிமேல உட்கார வச்சுண்டு உச்சி முகந்து ரொம்ப சந்தோஷத்தோட முகமெல்லாம் மலர்ந்து போய் அப்படியே ஆனந்த கண்ணீரால நினைச்சு அவன் சொல்றான், அப்பா குழந்தை, நீண்ட ஆயுள் உடையவனே பிரகலாதா, நீ இத்தனை நாளா குரு கிட்ட என்னென்ன கத்துண்ட, அதுல உனக்கு நன்னா வந்த விஷயம் ஏதானு ஒண்ணு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அன்போட ஆசையா கேட்கிறான். ஏற்கனவே அவன் வேற மாதிரி பதில் சொன்னானே, அதனால இப்ப ஆசையா கேட்டு பார்க்கிறான். அதை கேட்ட பிரகலாதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குணங்களை கேட்கறது, அவன் நாமங்களை வாயார பேசுறது, அவனை நெஞ்சார நினைக்கிறது, அவன் பாதங்களை பணியறது, அவனையே பூஜிக்கிறது, அவனை நமஸ்காரம் பண்றது, அவனுக்கு தாசனாக இருப்பது, அவனிடத்தில் நட்பு பண்ணறது, அவனிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் செய்யறது என்ற இந்த 9 லட்சணங்களோடு அமைந்த பக்தி யோகத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கத்துண்டா அது கல்வி பயிற்சிகளில் சிறந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் சொல்லப்பட்ட பக்தி யோகத்தை மன தூய்மையோடு பகவானிடத்துல பண்ணி, அப்படி பண்ணின பக்தி யோகத்தை அந்த பகவானிடத்திலேயே அர்ப்பணமும் பண்ணினா அதுவே ரொம்ப 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 சிறப்பானது அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். இதை கேட்டானோ இல்லையோ ஹிரண்யகசிபுக்கு ஒரே கோபம் வந்துடுத்து. அப்படியே உதடெல்லாம் துடிக்கிறது. குருபுத்திரனை பார்த்து, இது என்ன இப்படி சொல்லி கொடுத்துருக்க, என்னை பொறுத்த மட்டும் என் சத்ருவோட சேர்ந்து எனக்கு கெடுதி பண்ண முயற்சி பண்ற, என் குழந்தைய இப்படி அசாரமான விஷயத்த நீ சொல்லி கொடுத்திருக்க. சிலர் நண்பர்கள் போல் இருந்து மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு இருப்பா, அசாதுக்களாக இருந்தாலும் வெளியே தெரியாம சாதுக்களோட வேஷத்தை போட்டுன்னு இருப்பா, பாபிஷ்டர்களோட பாபம் ரோகமாக வெளியில வருவது போல அவர்கள் செய்யும் துரோகமும் ஒரு நாளைக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்றான். குருபுத்திரர்கள் இதை கேட்டுட்டு, இந்திர சத்ருவே, உன் பிள்ளைக்கு இத நாங்க சொல்லித்தரல, வேறு யாரும் கூட சொல்லித்தரல, இவன் இத தானா தான் சொல்றான். ராஜனே, இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு புத்தி பிறவிலேயே இருக்கு, மத்தவா சொல்லி கொடுக்கறதுல இருந்து வர்றதில்ல. அதனால கோபத்தை அடக்கிக்குங்கோ, எங்க மேல குற்றம் சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்றா. அந்த அசுரன் பிரகலாதனை பார்த்து, அட அமங்கலனே, இந்த புத்தி உனக்கு குரு உபதேசம் பண்ணல, அப்படின்னா எப்படி இது வந்தது அப்படின்னு கேட்கிறான். அப்போ பிரகலாதன் சொல்றான், இல்லற வாழ்க்கையில் மனம் போனவாளுக்கு தன்னாலாவது பிறராலாவது ஒருவருக்கொருவராலாவது ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பக்தி ரூபமான மதி உண்டாகாது. அவளால இந்திரியங்களை அடக்க முடியாம சம்சாரமாகிற இந்த நரகத்துல புகுந்து நேற்று அனுபவித்த அதே விஷயத்தையே மறுநாளும் அனுபவிச்சுண்டு இருப்பா. இப்படி சப்தாதி விஷயங்கள்ல ஆழ்ந்த மனமுடையவர்களாக இருப்பவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட எப்படி பக்தி ஏற்பட முடியும்? அவர்கள் தங்களுக்கு புருஷார்த்தமும் அதை நிறைவேற்றி கொடுக்கும் உபாயம் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனை அறியவே மாட்டா. அவள்லாம் சப்தாதி விஷயங்களையே புருஷார்த்தமா நினைச்சுக்கிறா. துர்புத்தி பிடிச்சவா. ஒரு குருடனால் வழிகாட்டப்பட்ட மற்றொரு குருடன் எப்படி வழி தெரியாம பள்ளத்துல விழுவாளோ அதே போல அவர்கள் வர்ணாசிர தர்மம் அப்படின்னு சொல்ற
பல பூட்டு கயிறுகள் நிரம்பின வேத கயிற்றால ஈஸ்வரனால கட்டப்பட்டு கேவல காமிய கர்மங்களில் மனம் சென்று மூடர்களால் வஞ்சிக்கப்பட்டு அந்த கர்மங்களிலேயே மனம் போய் அடிக்கடி ஜன்ம ஜரா மரணாதி துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கிறா. அவர்களுடைய புத்தி மகானுபாவனான பகவானுடைய பாதார விந்தங்களை தீண்ட முடியாது. அவனுடைய பாதார விந்தங்களை நினைச்சுட்டா அவளுக்கு இந்த சம்சார துக்கம் தானே பறந்து ஓடி போயிடும். ஒரு பிரயோஜனத்தையும் விரும்பாத பெரியோர்களின் பாதார விந்தத்தை பணியாத வரைக்கும் சம்சாரிகளின் புத்தி பகவானுடைய பாதங்களை தீண்ட முடியாது அப்படின்னு சொல்றான். ஹிரண்யகசிப்பு இத கேட்டான். கோபத்தால அப்படியே புத்தி கெட்டு போய் பிள்ளைய மடியிலேருந்து கீழே தள்ளி அவன் சொன்னத்தை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம கோபம் அப்படியே தலைக்கு ஏறி கண்கள்லாம் செவந்து போய், ராட்சசர்களே, இவனை இங்கேருந்து இழுத்துண்டு போங்கோ, இவன் வதைக்க தகுந்தவன், அதனால இவனை சீக்கிரத்துல நீங்கள் வதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். இவன் நம்மை விட்டுட்டு தன் சித்தப்பனை கொன்ன அந்த விஷ்ணுவின் பாதங்களை தாசன் மாதிரி பூஜிக்கிறான். அதனால இவன் என் சகோதரனை கொன்ன விஷ்ணுதான், இவனை கொன்னுடுங்கோ, இவனுக்கு மனநிலைமை கொஞ்சம் கூட சரியே இல்ல, விஷ்ணுவுக்கு கூட இவன் அனுகூலனா இருப்பானா அப்படின்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவன்கிட்டையும் இவன் நல்ல எண்ணத்தோட இருக்க மாட்டான். இவன் இந்த 5 வயதிலேயே அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சிநேகத்தை விட்டுட்டான். சத்ருபக்ஷத்துல பிறந்தவன் என்றாலும் ஒரு மருந்து போல நமக்கு ஒரு ஹிதம் பண்ணினா அவனை பிள்ளையா நம்ம ஏத்துக்கலாம். நமது தேகத்துல பிறந்தவன் என்றாலும் ரோகம் போல கெடுதிய பண்ணினா அவனை நாம விட்டுடணும். நம் தேகத்துல கை கால் முதலிய ஏதேனும் ஒரு அங்கம் விஷம் முதலியவற்றால் தீண்டப்பட்டு விட்டால் அதை அப்போதே வெட்டி எடுத்துடணும். அதனால குறைஞ்சது மற்ற அங்கங்களாவது சுகமா இருக்குமோ இல்லையோ, இந்திரியங்களை வெல்ல நினைக்கின்ற முனிவனுக்கு ராகாதி தோஷத்திற்கு இடமான இந்திரியம் எப்படி சத்ருவாய் இருக்கோ அது மாதிரி பிள்ளையின் வேஷம் பூண்ட இவன் எனக்கு மகா சத்ருதான். அதனால இவனை விஷம் கலந்த ஆகாரம், படுக்கை, ஆசனம் ஆகிய ஏதோ ஒரு வழியில் கொல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். கையில் சூலாயுதமும் கூரான கோரை பற்களும் பயங்கரமான முகமும் சிவந்த தாடி மீசைகளையும் தலைமயிர்களையும் உடைய அந்த அரக்கர்கள் தன்னோட பிரபு இப்படி சொன்னதும் பயங்கரமான ஒரு சப்தத்தை பண்ணிண்டு இவனை வெட்டு, இவனை குத்து அப்படின்னு சொல்லிண்டு அங்கே உட்கார்ந்திருக்கிற பிரகலாதனை எல்லா இடத்துலயும் சூலத்தால குத்தி ஹிம்சிக்கிறா. சேதனா சேதனங்களில் இருந்து விலட்சணனான இப்படிப்பட்டவன் என்று நிரூபிக்க முடியாத சர்வாந்தராமியான ஷாட்குண்ய பூரணனான பரமபுருஷனிடத்தில் நிலை நின்ற மனத்தை உடைய அந்த பிரகலாதனிடம் அந்த அரக்கர்கள் பண்ணின மரண உபாயங்கள் எல்லாம் அவனுக்கு மரணத்தையோ வருத்தத்தையோ கொஞ்சம் கூட தராம பாபிஷ்டன் செய்யும் சந்தியாவந்தனாதி சத்கர்மங்கள் போல எந்த பயனும் இல்லாம போச்சு. இவர்களுடைய பிரயத்தனங்கள் எல்லாம் இப்படி வீணா போனதுனால ஹிரண்யகசிப்பு, இது எப்படி, இவன் ஆயுதத்தால அடிக்கப்பட்டும் கூட மரணத்தையே அடையலையே, இவன் தான் நமக்கு மிருத்யுவா இருப்பானோ அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பல உபாயங்களை யோசிச்சு திக்கஜங்களை கொண்டு மிதிக்க பண்ணுறது, விஷமுடைய சர்ப்பங்களை கொண்டு கடிக்க விடுறது, மரணத்தை கொடுக்கக்கூடிய பல ஹோமங்களை எல்லாம் பண்ணுறது, மலை உச்சியிலேருந்து இவனை பிடிச்சி கீழே தள்ளறது, இடி விழுவது போன்ற பல மாயைகளை உபயோகிக்கிறது, மூச்சு விட முடியாம நவத்வாரங்களை எல்லாம் தடுக்கிறது, விஷம் கொடுக்கறது, ஆகாரம் தராம பட்னி போடுறது, பனி, காற்று, அக்னி, ஜலம் இதுல கொண்டு அவனை தள்ளறது, பாறாங்கல்ல தூக்கி மேல போடுறது, இப்படி பலவிதமான உபாயங்களால் அசுரர்களை கொண்டு முயற்சி பண்ணி கூட அவனை ஒன்னும் பண்ண முடியாம வேற எந்த வழியுமே தோணாம ரொம்ப யோஜனை பண்ண ஆரம்பிச்சான். இவனை ஒரு வழி பண்ண பார்த்தேன், எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தேன், மரணஹோமம் போன்ற கெட்ட தர்மங்களை கூட பண்ணினேன், சூலத்தால குத்துறது ஆகிய எல்லாமும் பண்ணி பார்த்தேன், எதுனாலும் இவன் மரணமே அடையல. நான் செஞ்ச முயற்சி எல்லாமே இவங்கிட்ட கொஞ்சம் கூட பலிக்கல. இவன் பாலகனா இருந்தாலும் புத்தி ரொம்ப திறமையா இருக்கு. தாய் தந்தையர்களால் ஹரிச்சந்திரனுக்கு நர பசுவாக விக்கிரயம் செய்யப்பட்ட சுனச்சேபன் போல இவன் நான் செஞ்ச துரோகத்தை கொஞ்சம் கூட மனசுல அவன் நினைச்சுக்கவே இல்லை. இவன் இந்திரியங்களை எல்லாம் வென்றவனா இருக்கான். இவனுடைய பிரபாவம் சொல்லக்கூட முடியல.
இவனுக்கு எதிலுமே பயம் இல்லை, இவனுக்கு எதுனாலும் மரணமும் வரல, இவங்கிட்ட விரோதம் வச்சுண்டா எனக்கு தான் மிருத்யு வருமோ அப்படின்னு தோணுறது. இவனால எனக்கு மிருத்யு வரலன்னா வேறு எதாலும் எனக்கு மிருத்யு வர முடியாது அப்படின்னு தன் பிள்ளைய பற்றிய சிந்தனையினால கொஞ்சம் புத்தி மழுங்கி முக வாட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிப்புவை பார்த்து குரு புத்திரர்களான அந்த சண்டன் அமர்கன் இவாள்லாம் அவர்கிட்ட தனியா சொல்றா, உங்க புருவ நெருப்பை பார்த்து சகல லோகபாலர்களும் பயந்து போனா, நீங்க 3 லோகத்தையும் ஜெயிச்சேள் பிரபு. அப்படிப்பட்ட உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அறியா குழந்தை அவன். அது குணத்திற்கோ தோஷத்திற்கோ இடமாகாது. அதனால குருவான பார்கவர் வரும் வரைக்கும் இந்த பாலகன் எங்கும் ஓடி போகாதபடி இவனை வருண பாசத்தால கட்டி வைக்கணும். பெரியோர்களின் சேவையால நல்ல புத்தி ஏற்பட ஒரு வழி இருக்கு. வயசு அதிகமாகும் போது நல்ல புத்தி கொஞ்சம் தானாவே வந்துடும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஹிரண்யகசிபு சரி அப்படின்னு சொல்லிட்டு, குரு புத்திரர்களே, இவனுக்கு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன்னர்களோட தர்மத்தை கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அவள்கிட்ட சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. பிரகலாதனுக்கு தர்மம், அர்த்தம், காமம் இதை பத்தி உபதேசம் பண்றா. ராகத்வேஷாதிகளால் சப்தாதி விஷயங்களில் மனசு போன அந்த குரு புத்திரர்கள் உபதேசித்த தர்மார்த்த காமங்களையும் அவர்களுடைய உபதேசங்களையும் அவன் ஹிதமாகவே எடுத்துக்கல. குரு இல்லற வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை செய்யறதுக்காக கொஞ்சம் வெளியில போற அந்த நேரத்துல அவனோட படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் பிரகலாதனை விளையாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. மகா விவேகியாகிய அந்த பிரகலாதன் அந்த குழந்தைகளை இனிமையான பேச்சால கூப்பிட்டு மன இரக்கத்தோட ஞான மார்க்க நிஷ்டையை அவளுக்கு உபதேசம் பண்ணுவான். அந்த பிள்ளைகளும் அவன்கிட்ட உள்ள கௌரவத்தால விளையாட்டு பொருள்களை எல்லாம் விட்டுட்டு ராகத்வேஷாதிகளை உடைய சம்சாரிகளுக்கு வரக்கூடிய மன விகற்பங்களால் தீண்டப்படாத மதி உடையவர்களாக மாறி கண்ணும் கருத்துமாக அவனை சுத்தி உட்கார்ந்துப்பா. பிராணிகளிடத்தில் கருணையும் நட்பும் உடையவனும் மகா பாகவதனும் ஆகிய அந்த அசுரகுமாரன் அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 5வது அத்தியாயத்தை முடிக்கிறா. 6வது அத்தியாயத்துல பிரகலாதன் அந்த குழந்தைகளுக்கு தத்துவ உபதேசம் பண்றத பத்தி சொல்றா. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.